ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, பால் இல்லாமல் காஃபி போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக டீ கடை வைக்கிறதுக்கான ஃபுல் வீடியோஸுமே இருக்கும். 5-6 வீடியோ பண்ணியிருப்பேன். டீ கடை செட்டப்பில் டீ, காஃபி, லெமன் டீ, பிளாக் டீ, அப்புறம் பாதாம் மில்க், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் டீ கடை தான் வைக்கணும்னா அந்த பிளேலிஸ்ட் பாருங்கள். இது போக இல்லாமல் நாங்கள் லாக்டவுனில் நடத்தின எங்கள் ஹோட்டலில் ரெசிபிஸ் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஹோட்டல், தள்ளுவண்டி கடை, மளிகை கடை எதுவும் வைக்கணும்னு இருக்காங்க, கீழே பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்த்துக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து பால் இல்லாத காஃபி, சரிங்களா, இன்ஸ்டண்ட்டாக இப்போ நைட்டு ஹோட்டலு இந்த மாதிரி ஏதாவது போடுறவங்களுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கணும், சில நாள் ஓடும் சில நாள் ஓடாது அப்படிங்கிற பிரச்சனையே வேண்டாம். இது வந்து உங்களுக்கு வெண்ணி மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து காஃபியாக மாற்றிடலாம். ஓகேங்களா. இந்த காஃபி மிக்ஸ் பவுடர் வந்து நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஏரியா ஒட்னால உள்ள பகுதியில் வந்து இது கிடைக்கும். சரிங்களா. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நான் டைரி கிரீமர், இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் பவுடர், ஸ்வீட்னர், சரிங்களா, இவ்வளவும் இருக்கும். அதாவது இப்போ இது அங்கே எப்படி கிடைக்குது, அங்கே வந்து என்ன டீனா ரொம்ப ஃபேமஸா அப்படின்லாம் கேட்டால் அங்கே வந்து டீ கடையே பார்க்க முடியாதான். காஃபி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறது தான் காஃபியா. சரிங்களா. அதனால இந்த மாதிரி பவுடர் வந்து அங்கே நிறைய சேல்ஸ் ஆகுமா, அங்கேருந்து நமக்கு வந்து கிடைச்சிச்சு ஒருத்தவங்க மூலமா. இப்போ அது உள்ள இருந்து ஒரு பேக்கெட், ஓகேங்களா, ஒரு பேக்கெட் இப்படி குட்டி பேக்கெட்டா இதுக்குள்ள இருக்கும். நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி அதுக்குள்ள சேர்த்து வெண்ணி சேர்த்தா நம்மளோட காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ரெடி. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு காஃபி மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பேக்கெட் வந்து ஒரு காஃபி, சரிங்களா, அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓகேயா. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பவுடரை வந்து ஒரு பேக்கெட்டை அப்படியே உள்ள சேர்த்துடலாம். இது சேர்த்த பிறகு ப்ரௌனாலாம் இருக்காது, இந்த மாதிரியான காஃபி பார்ட்டிகல், ஸ்வீட்னரு இதெல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து வெண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம சூடான வெண்ணி வந்து கையில் இருக்கு, இதை நம்ம வந்து அப்படியே இதில் சேர்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ஆற்றி முடிச்சிட்டா நம்ம காஃபி வந்து ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான காஃபி வந்து ரெடி. ஓகேங்களா. இப்போ பேச்சுலராக இருக்கிறவங்க அல்லது நைட்டு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க அப்படின்னா, உங்களுக்கு வெண்ணி மட்டும் போடுறதுக்கு ஒரு கெட்டில் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து காஃபி வந்து ரெடி பண்ணிடலாம். தாராளமாக இந்த மாதிரியான காஃபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஃபியோட டேஸ்ட் எப்படி இருக்கும், சரிங்களா, உங்களுக்கு பெரிய சந்தேகம் அப்படிதான். கண்ணால் பார்க்குறது காஃபி மாதிரி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் வந்து அதில் வரும். சரிங்களா. காஃபி பிரியருக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்குது. ரெகுலர் காஃபி மட்டும், ஜஸ்ட் காஃபி மட்டும் பிடிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சிலருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் காஃபியை தேடி போடுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இந்த காஃபி வந்து பிடிச்சிருக்கு. இந்த காஃபியோட ரேட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கவர் வந்து 450 ரூபாய். இதில் வந்து 30 பேக்கெட் இருக்கும். அப்படிங்கும் பட்சத்தில் ஒரு காஃபியோட ரேட் வந்து 15 ரூபாய் விழுது. இன்ஸ்டண்ட்டாக உடனே போட்டு குடிச்சுக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிஸ்னஸாக பண்ண வாய்ப்பு இருக்கவங்க எல்லா ஊர்லேயும் காஃபி பவுடர் கடைக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். இல்லை நீங்கள் எங்கேயா பேச்சுலராக தங்கியிருக்கீங்க, ஹாஸ்டலில் இருந்து படிக்கீங்க, ஜாபுக்காக வெளியில் இருக்கீங்க அப்படின்னா, வெண்ணி மட்டும் போட கேட்டு எல்லா இடத்துலையும் ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி காஃபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டண்டா உங்களுக்கு போட்டு குடிச்சுக்கிட்டா எங்கேயும் யாரையும் தேடி போக வேண்டாம், டீ கடைக்கு போக வேண்டாம், நீங்களே வீட்டில் காஃபி போட்டு குடிச்சுக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.